ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஜனவரி 18ஆம் தேதி தை அமாவாசையானது வருகிறது. இந்த தை அமாவாசை பார்த்தீங்கன்னா மிகவும் ஒரு கொடூரமான மிக மோசமான அமாவாசையாக வருகிறது. இந்த அமாவாசையினுடைய தாக்கத்தால் ஒவ்வொரு ராசினியர்களுக்கும் ஏற்படக்கூடிய மாற்றங்கள், ஏற்படக்கூடிய திருப்பங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த அமாவாசைக்கு பிறகு ஒவ்வொரு ராசினியர்களுக்கும் பேர் அதிர்ச்சி நிறைந்த சம்பவங்கள் நிறைவே நடக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் இன்னைக்கு எந்த ராசி நேர்களுக்கு பார்க்க போறேன்னு பார்த்தீங்கன்னா, கடக ராசி நேர்களுக்கு இந்த தை அமாவாசை நாள் என்னென்ன பலன் கிடைத்திருக்கு, இதனுடைய தாக்கம் உங்களுக்கு எந்த மாதிரி பாதிப்புகளை ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறத நாம பார்க்கலாம். ஸோ கடகராசி நேர்கள் என்ன நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்த்து பயனடைங்க. ஸோ கடகராசினியர்களுக்கு இந்த தை அமாவாசைக்கு பிறகு என்ன பலன் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி, இந்த தை அமாவாசை நாளில் முன்னோர்களின் ஆசையை பெறுவதற்கு ஒரு முக்கியமான பரிகாரம் கண்டிப்பாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த பரிகாரம் என்னங்கிறதையும் நீங்கள் எந்த வீடியோ மூலம் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். முதல்ல கடகராசினியர்களுக்கு என்ன பலன் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத நாம பார்க்கலாம். பொதுவாகவே கடகராசினியர்கள் எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும், எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் தர்மத்தோடு செய்யக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு உங்களை சொல்லலாம். அதாவது 100% முயற்சியோடு செய்யக்கூடிய கடகராசி அன்பர் அப்படின்னு கூட சொல்லலாம். இப்படிப்பட்ட குணம் படைத்த உங்களுக்கு இந்த தை அமாவாசைக்கு பிறகு பார்க்கும் பொழுது இந்த நேரத்தில் உங்களுடைய ராசியில பல மாற்றங்கள் நிகழக்கூடிய ஒரு நிகழ்வு ஏற்பட போகுது அப்படின்னு சொல்லலாம். அதாவது சூரியனும் புதனும் உங்களுடைய ராசியில 7ஆம் இடத்தில் இருக்கிறதுனால பெரிய குறைகள் எதுவுமே ஏற்படாது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த தை அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய காலகட்டம் கடகராசினியர்களுக்கு அனுபவம் மிக்க ஒரு காலகட்டமாக மாறலாம். இந்த நேரம் நீங்க வாழ்ந்து காட்டக்கூடிய, வாழ்ந்து பார்க்கக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பயணங்கள் செல்லக்கூடிய சூழல் ஏற்படலாம். வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்கலாம். ஆடை அணிகளின் சேர்க்கை உங்களுக்கு உண்டாகும். ஏற்கனவே வருமானம், தொழிலில் இருந்து வந்த தடைகள், சுணக்கங்கள் இந்த நேரத்தில் நிச்சயமா உங்களுக்கு மறைந்து போகலாம். அனைத்து விஷயங்களிலுமே உங்களுக்கு அனுகூலமான நற்பலன் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இந்த நாள் உங்களுக்கு அமையலாம். இந்த தை அமாவாசைக்கு பிறகு உங்களுக்கு ஏற்படக்கூடிய மாற்றங்கள் உங்களுக்கு பெரிய அளவில் எந்தவித பாதிப்பையும் நிச்சயமா ஏற்படுத்தாது அப்படின்னு சொல்லப்படுது. கடகத்திற்கு 8ஆம் இடத்தில் சனி இருக்கிறார். இந்த சனீஸ்வர பகவானை பார்த்துதான் சூரியன் நகர்ந்து கொண்டிருக்கிறார். இதனால கடகத்திற்கு இறந்து வந்த தடைகள், தாமதங்கள் எல்லாமே உடைந்து எரியப்படக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். அரசாங்கத்திடம் இருந்து வர வேண்டிய பணம், வரவு செலவுகள், குழப்பம், பிரச்சனைகள், தகராறுகள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா ஒரு முடிவுக்கு வரலாம். சொத்து, தொழில் சம்பந்தமான வழக்கு பிரச்சனைகளில் இருந்து விடுதலை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படும். நீங்க நினைத்தது போலவே வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக அமையலாம். கடக ராசிக்கு 12ஆம் இடத்தில் செவ்வாய் இருந்து கொண்டு 3ஆம் இடத்தை பார்க்கிறார். இதனால 5க்கு உரியவர் 3ஆம் இடத்தை பார்ப்பது கடகராசினியர்களுக்கு உத்வேகம், முயற்சி, முன்னேற்றம் இந்த மாதிரி விஷயத்துல ஒரு நல்ல பலனை பெற்று கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. நினைத்ததை உடனே தர்மத்தோடு செய்யக்கூடிய குணம் பெற்றிருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த குணத்திற்கேற்ப உழைப்புக்கேற்ற பலன்களை அனுபவிக்கும் வகையில் கிரகங்களுடைய சஞ்சாரம் தெளிவா இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த தை அமாவாசைக்கு பிறகு உங்களுடைய மனதில் வந்த குழப்பங்கள் தீரலாம். தந்தையின் மூலம் வரவேண்டிய சொத்துகளில் இருந்த பிரச்சனைகள் தீரலாம். மூத்தவர்கள் உங்களுக்கு பகையாளியாக இருந்தது போய் உறவாளியாக மாறக்கூடிய ஒரு சூழல் உங்களுக்கு ஏற்படும். அதே போல கணவன் மனைவிக்கிடையே நல்ல முன்னேற்றம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படலாம். இதுவரைக்கும் குடும்பத்தில் இருந்து வந்த அனைத்து பிரச்சனைகளும் இந்த தை அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய காலகட்டங்களில் நிச்சயமா தீரலாம். ஸோ இந்த காலகட்டம் கடகராசினியர்களுக்கு தொழில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுது. தொழில் தொடர்பான விஷயங்கள் உங்களுக்கு நல்ல லாபத்தை இந்த நேரத்தில் பெற்று தரலாங்க. ஸோ இந்த காலகட்டம் உங்களுக்கு தொழில் ரீதியா எந்தவித ஒரு பாதிப்பும் நிச்சயமா ஏற்படாது அப்படின்னு சொல்லலாம். இந்த தை அமாவாசையினுடைய தாக்கத்தால் கடகராசி நீர்களுக்கு பிள்ளைகளால் நல்ல செய்திகள் வந்து சேரலாம். அஷ்டமத்து சனி கடந்து போகும் நிலை உங்களுக்கு ஏற்படலாம். ஆயுள் பாக்கியம், ஆரோக்கிய பாக்கியத்தில் குறைகள் உங்களுக்கு எந்த விதத்திலும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. ஆரோக்கிய ரீதியாக பார்க்கும் பொழுது வயிற்று கோளாறுகள், ஜீரண கோளாறுகள் இந்த மாதிரி சின்ன சின்ன தொந்தரவுகள் இருந்தாலுமே உடனடியாக அது குணமாகலாம். ஸோ இந்த நேரத்தில் உங்களுக்கு ஆரோக்கியம் ரீதியாகவும் எந்தவித பாதிப்பும் நிச்சயமாக ஏற்படாது. 2ஆம் இடத்தை சனி பார்ப்பதால் இந்த தை அமாவாசைக்கு பிறகு
நீங்க பணம் பற்றாக்குறை இருந்தாலுமே சமாளித்து வரக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னே நம்ம சொல்லலாம். ஸோ இந்த நேரத்தில் பண ரீதியாக பெரிய நெருக்கடிகள் எதுவும் ஏற்படாது. ஆனால் பண ரீதியான பற்றாக்குறை நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படலாம். இதனால் பணத்தை செலவு செய்யும்போது கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிப்பது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். யாரையும் நம்பி வாக்குறுதி கொடுப்பது, கையெழுத்து போடுவது இந்த மாதிரி விஷயத்தில் கடகராசினியர்கள் மிகுந்த கவனத்தோடு இருப்பது அவசியம். ஸோ இந்த மாதிரி விஷயத்திற்கு நீங்கள் போகாமல் இருப்பதே உங்களுக்கு நல்லதுங்க. அதே போல இந்த காலகட்டம் நீங்க நினைத்தது நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டமாக, தொட்ட காரியங்களும் அனைத்தும் தொடங்கக்கூடிய ஒரு நேரமாக, கேட்டது கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கலாம். அதிர்ஷ்டத்தை அள்ளக்கூடிய வாய்ப்புகள் கடகராசி நேர்களுக்கு நிறையவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த தை அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய காலகட்டங்கள் நீங்களே எதிர்பார்க்காத மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில நிச்சயமா நடக்கலாம். இந்த தை அமாவாசைக்கு பிறகு கடகராசி நேர்களுக்கு சமுதாயத்தில் நல்ல அந்தஸ்தில் இருப்பவர்கள் மூலமாக உங்களுக்கு சில யோகங்கள் உருவாகலாம். அதே போல கணவன் மனைவிக்கிடையே வாக்குவாதம் ஏற்பட்டாலும் கடகராசியில் இருக்கக்கூடிய நேயர்கள் உங்களுடைய சாணக்கியத்தனத்தை பயன்படுத்தி அதனை புத்திசாலித்தனமாக கடந்து செல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் உங்களுக்கு ஏற்படலாம். ஸோ இந்த தை அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய நாட்களில் நீங்கள் கடவுள் வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி கடவுள் வழிபாடு செய்யும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் இதனால் நீங்கள் தவிர்க்கலாம். அதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள், சிக்கல்கள் இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் அனைத்துமே இதனால் சரியாகலாம். முடிந்த அளவுக்கு கடவுள் வழிபாடு கடகராசினியர்கள் செய்யலாம். எந்த கடவுளை வழிபாடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாவித கடவுளையும் நீங்கள் வழிபாடு செய்யலாம். உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை வழிபாடு செய்யலாம், குல தெய்வத்தை வழிபாடு செய்யலாம். இந்த மாதிரி எந்த கடவுளாக இருந்தாலும் கடவுள் வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ கடகராசினியர்களுக்கு இந்த தை அமாவாசைக்கு பிறகு ஏற்படக்கூடிய பலன் என்ன அப்படிங்கிறத பார்த்துருப்போம். இந்த தை அமாவாசை நாளில் முன்னோர்களுடைய ஆசையை பெறுவதற்கு நீங்கள் செய்யக்கூடிய இந்த பரிகாரம் என்ன அப்படிங்கிறத நாம் பார்க்கலாம். பொதுவாகவே அமாவாசை அப்படின்னு சொல்லும்போது இந்த நாள் மாதந்தோறும் வரக்கூடிய ஒரு முக்கியமான நாள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். வருடத்தில் 12 மாதங்களில் வரக்கூடிய அமாவாசையிலும் நாம முன்னோர் வழிபாடு நிச்சயமா செய்வோங்க. அவர்களுக்கு செய்ய வேண்டிய திதி தர்ப்பண காரியங்களை தவறாமல் திருப்தியுடன் செய்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதிலும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஆடி அமாவாசை, புரட்டாசி அமாவாசை, இந்த தை அமாவாசை, இந்த 3 அமாவாசைகளும் மிக மிக சிறப்பு வாய்ந்த அமாவாசை திதிகளாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். மற்ற அமாவாசைகளில் முன்னோர்கள் வழிபாடை தவறவிட்டவர்கள் இந்த தை அமாவாசையில முன்னோர் வழிபாட்டை, பித்ரு வழிபாட்டை நீங்க செய்யலாம். இந்த மாதிரி விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ஜோதிட ரீதியாக, கிரக ரீதியாக, ஆன்மீக ரீதியாக சில காரணங்களால் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த பரிகாரம் பார்த்தீங்கன்னா ஒரு எளிமையான அனைவரும் செய்யக்கூடிய ஒரு சிறப்பான பரிகாரம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த அமாவாசை நாளில் நீங்கள் வழக்கம் போல உங்களுடைய முன்னோர்களுக்கு பிடித்த உணவுகளை படையலாக படைத்து உங்களுடைய முன்னோர்களுடைய பெயர்களை வைத்து இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம். இந்த பரிகாரத்திற்கு முக்கியமாக எந்த விஷயம் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய முன்னோர்களுடைய பெயர்களும், அதாவது 7 தலைமுறைக்கு இருக்கக்கூடிய முன்னோர்களுடைய பெயர்கள் இதற்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுடைய முன்னோர்களுடைய பெயர்களை ஒரு சீட்டில் எழுதி வைத்து நீங்கள் வழக்கம் போல் உங்களுடைய முன்னோர் வழிபாட்டை நீங்கள் செய்யலாம். அதாவது 7 தலைமுறையில் இருக்கக்கூடிய முன்னோர்களுடைய பெயரை நீங்கள் எழுதி வைத்து மனதார அவங்களுடைய பெயர்களை உச்சரித்து நீங்கள் இந்த வழிபாடை மேற்கொள்ளலாம். இப்படி செய்யும் பொழுது உங்களுடைய முன்னோர்களுடைய பரிபூரண ஆசீர்வாதமும் அருளும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கலாம். உங்களுக்கு மட்டுமில்லாமல் உங்களுடைய குடும்பத்திற்கும் உங்களுடைய பரம்பரைக்குமே இந்த அருள் ஆசீர்வாதம் இரண்டுமே உங்களுக்கு கிடைக்குங்க. ஸோ முடிந்த அளவுக்கு இந்த பரிகாரத்தை மறக்காமல் அனைவரும் செய்து பாருங்க. இந்த பரிகாரம் ரொம்ப ரொம்ப ஒரு எளிமையான பரிகாரமாக இருக்கிறதுனால அனைவருமே இந்த பரிகாரத்தை நிச்சயமா செய்து பார்க்கலாம். ஸோ 7 தலைமுறையில் இருக்கக்கூடிய முன்னோர்களின் பெயர் உங்களுக்கு தெரியாமல் இருந்தால் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியோர்களிடம் கேட்டு நீங்க செய்யலாம். இந்த மாதிரி பரிகாரத்தை நீங்க செய்யும் பொழுது முன்னோர்களுடைய அருள் உங்களுக்கு கிடைப்பது மட்டுமின்றி உங்களுடைய குடும்பத்தில் சந்தோஷம் நீடிக்கலாம். உங்க வாழ்க்கையில ஏற்படக்கூடிய தடை தடங்கள் இதனால நிச்சயமா நீங்கலாம். ஸோ இந்த மாதிரி பரிகாரத்தை நீங்கள் செய்யும் பொழுது இதன் மூலம் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான பலன்களும் நிச்சயமாக கிடைக்கலாம். இந்த முன்னோர்களுடைய பேருக்கு இவ்வளோ பவர் இருக்குது அப்படின்னே நம்ம சொல்லலாங்க. அவர்களுடைய ஆசீர்வாதம் நம்மளுடைய குடும்பத்திற்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னே சொல்லலாம்.
ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் இந்த தை அமாவாசைக்கு பிறகு கடகராசி நேயர்களுக்கு ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன, அதே போல் இந்த தை அமாவாசை நாளில் முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பெறுவதற்கு எந்த மாதிரி பரிகாரத்தை செய்யலாம் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோ மூலம் நாம் பார்த்துருப்போம். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயனடைந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மேலும் இதுபோல் ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதே போல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.